150. நீ அந்த பக்கம் போய் பாரு. சாமன், ஜம்பு, go and search that side. சார், பிரிட்ஜுக்கு அந்த பக்கமும் பாரா போட்டிருக்கிறேன். அவன் எந்த பக்கம் போனாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வெரி குட் மிஸ்டர் வர்மா, நான் ஹெட் குவார்டர்ஸ் போறேன். ஒரு முக்கியமான வேலை. எஸ் சார். வர்மா. எஸ் சார். எந்த காரணத்துக்கு ஒண்ணு பில்லாவை தப்பிக்க விடக்கூடாது. எஸ் சார். போனமில்லை டிஎஸ்பி சார். பில்லா நேரா கார்வட். நீ எப்படி இங்க வந்த? சாவுக்கும் குட் பை சொல்ற சாமர்த்தியம் இந்த பில்லாவுக்கு உண்டு அலெக்சாண்டர். பில்லா பிடிபட மாட்டா. அவனை யாரும் பிடிக்கவும் முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? காரை நேர ஓட்டு. இத பார், உனக்கு பலமா அடிபட்டிருக்கு. வாய் வீரம் காட்டாம என் வழிக்கு வந்தனா உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறேன். ஷட் உன்கிட்ட உயிர் பேச்ச நான் கேட்கல. காரை நேரா ஓட்டு. இந்த வீம்பு வேண்டாம் பில்லா. இந்த நிலையில செசடாப் பேசாம காரை ஓட்டு. டிஎஸ்பி, உன் தலைக்கு நேரா குறி வச்சிருக்கேன். ஏதாவது தப்பு பண்ண நினைச்ச மூளை சதறிடும். ஓட்டு. ஃபாதர், இந்த ரகசியம் உங்களோடயே இருக்கட்டும். என்னுடனே இருக்கும். நல்லவனோ கெட்டவனோ பரலோக சாம்ராஜ்யத்துல பில்லாவுக்கும் ஒரு இடம் உண்டு. தேங்க்யூ ஃபாதர். For as much as it hath pleased Almighty God of His great mercy to take unto Himself the soul of our dearest brother here departed, we therefore commit his body to the ground, earth to earth, ashes to ashes, dust to dust. சீரியஸா குண்டு பட்டும் பில்லா உங்க கையில சிக்கலனா எப்படி சார்? ஆத்துல விழுந்தபோது அங்கே உயிர் போயிருக்குமோ? ஆளை பிடிக்காம போலீசார் எப்படி சார் இந்த இடத்தை விட்டு வரலாம்? ஏ கிளாஸ் கேடி சார். அவன் எங்கேயா மறைஞ்சிருப்பான். அவன் மறையவும் இல்ல, ஆத்துல முழுகி சாகவும் இல்ல. எப்படி கிளியரா சொல்றீங்க? ஆத்துல விழுந்தவன் அதை கடந்து போனதை என் கண்ணால பார்த்தேன். நீங்க ஏன் சார் தடுக்கல? தடுக்க முடியல. பில்லா தப்பிச்சதாக போலீசாரோட முடிவு. என்ன இருந்தாலும் அவன் என் கையில சிக்காம இருக்க மாட்டான். அந்த நல்ல நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். குட் டே ஜென்டில்மேன். தேங்க்யூ. ராதா, இந்த செய்தியை படிச்சியா? படிச்சேன். பில்லாவை சுட்டு படுகாயப்படுத்திட்டதா போலீஸ் சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் அவன் ஆத்துல குதிச்சானே இருப்பான்னு. இருக்காது. டிஎஸ்பி அவன் தப்பிச்சு ஓடுனதுதான் கண்ணால பார்த்ததா சொல்லிருக்காரு. அங்கிள், அவன் போலீஸ் துப்பாக்கிலியோ போற வெள்ளத்திலேயோ சாக கூடாது. அவன் உன் வஞ்சத்துக்காக அவன் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருக்கலாங்கிறியாமா? எவ்வளவு வெறுப்புமா அவன் மேல உனக்கு. விஜய், 6 மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் 2 அனாதை குழந்தைகளை கூட்டிக்கிட்டு என்கிட்ட வந்தான். அவனை பாக்குறதுக்கு ஒரு அப்பாவியமா இருந்தது. அந்த குழந்தைகளோட தாய் கூட இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவை காணலன்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணான். நான் கூட உங்களை அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க சொன்னேன். ஞாபகம் இருக்க? ஆமா சார், பாகவதர் மாதிரி ஒரு ஆசாமி. எக்ஸாக்ட்லி. அந்த கம்ப்ளைண்ட் பில் எடுத்துட்டு ரூம் போனேன்.
ஓகே, நீங்க போலாம். சில்லறைக்கு நடுவில் 10 ரூபாய் இருக்கு மாமா. செல்லாத நோட்டான்னு பாருல, பசு மாட்டிய பொம்மை கண்ணு குட்டி வச்சு ஏமாத்துறாங்க இந்த ஊர்ல. இவங்களா ரூபாய் நோட்டு போட போறாங்க. அப்ப நான் போட்டா யாரோ இவங்கள இருக்க சொன்னாப்ல போவேன். பாட்டு காசு ஆமா, பெரிய லதா மங்கேஷ்கர் இது. குழந்தை தொடர்ந்தால குமிஞ்சு போகுதீங்க. அமலு இவங்க பெரிய கிஷோர் குமார். வாயை திறந்த உடனே வாரி கொட்டுதாக்கும் கூடையில. அடே, உங்க மதுரை திருச்சி பக்கம் கேட்டு பாருங்கிறேன். இந்த 5 கட்டு ராஜப்பா கீழே இருந்து புடிச்சு மேல தூக்குறான்னா நேர கூரைக்கு போயிருமாக்கும். அடிங்க தகுதிமித்தா. இந்த பட்டமா இல்லாம விட்டு பாருங்கிறேன் உங்க சங்கீதத்தை. விடுறேன், விட்டு பாக்குறேன். இத பொட்டி நம்ம சங்கீதம் வராதா, கூட்டம் சேராதா? இந்த உன் பிச்சை காசு ஓடு கழுத, நான் சொந்தமா கத்திக்கிறேன். கத்திக்க என்னமா இவங்க கூட ஆடித்தான் எங்களுக்கு குழப்பம் நடக்கிற மாதிரி. எங்களுக்குள்ள வீடா வித்து பொழைச்சுக்கிறோம். சொக்கா தூக்குங்கடா பொட்டிய. இனிமே எந்த மூலத்தை அடிக்கிறாங்கன்னு பாப்போம். வாங்கடா. சரிக்கா. ஆமா, ஊர்ல வேற மேளமே இல்ல. இவன் ஒரு மேளம் தான் போவேன். டேய், போனது போக மிச்சம் பாருடா. சாப்பாடுக்கு தேருமா, சாயாக்கு தேருமா? 5 ரூபாய் சொச்சா இருக்கு மாமா. 5 கட்டையில கத்தி 5 ரூபாய். கவலைப்படாதீங்க மாமா. இந்த 5 ரூபாய் போக வீட்டுல உண்டியில 20 ரூபாய் இருக்கு. சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கணும், வாடகை பணத்தையும் கொடுத்துக்கலாம். அட, ஒயிரா பிரச்சனைங்கிற. அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசுக்கா கை நீட்டினா சங்கடம் இல்ல ஐயா. இன்னைக்கோ ஒரு நாள் வர்றவங்க யாரது? தாடியா? டாடி இல்ல மாமா, டாடி. அவரு உங்களை பார்த்தாங்கன்னா அட தெருவுக்காயம் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது. எவனோ ஒருத்த மாமா பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும். உங்க அப்பா வரும்போது நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கலாம். மாமா, அப்பா உங்களை பார்த்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. படாம பட்டுதான் ஆகணும். ரோஜா செடி ரோட்ல கிடந்தா அதை மிதிச்சிட்டு போறாங்களே தவிர மதிச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்திருக்கேன். ஒண்டி கட்டியா இருந்த, இப்ப குடும்பம் ஆயிட்டேன். சரி, பில்லா செட்டு போயிட்டாரு எங்கிட்டே சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி. போனவன் கடிய போலீஸ்ல அவுட்டு விட வேண்டியதானே? அவனை பத்தி உங்ககிட்ட தான் பேசியாங்க ராஜப்பா. என்கிட்டயா? இது என்னடா வம்பா போச்சு? பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா, சிநேகிதமா, இல்ல உடம்பு பிறந்தவனா? ராஜப்பா, உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையே இருக்கு. இத பாரு, பில்லாவோட போட்டோ. இது பில்லாவா? எங்கிட்டே ஓடுறீங்களா? இது பில்லா இல்ல, நான் இல்ல, இவன் தான் பில்லா. அப்போ இவனுக்கு பதிலா என்ன? நீ பில்லாவை மாறணும். நல்லா இந்த கதை. அம்மா என்ன விட்டுடுங்க. இப்பதான் சொன்னீங்க அவ ஆளுங்க 3 நாள் போலீஸ் கையாளர்களை கொண்டாங்க. சாமி, முகர கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா? அவங்க ஆளுங்க 2 நிமிஷத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சுவானுங்க. அந்த பிள்ளா எங்க, நான் எங்க? அவ வாழை தோட்டா பொட்டு பொட்டு சுவா சுடுங்க, நான் எங்க சுடுவேன்? இட்லி தோசை. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தோசை சுடவா? ராஜப்பா, பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதே போல நீ பில்லாவா நடிக்க போறங்கிற உண்மை இந்த உலகத்துல யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க. அங்கதான் எனக்கு டேஞ்சர். நான் தான் பில்லா போலீஸ் பிடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவை மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். உப்பு தடவுறதையா? ராஜப்பா, உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சது வச்சுக்கோ. சரி, வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் பில்லா இல்ல, இவன் தான் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் போலீஸுக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் சரிதான், நீ வீட்டோட இருப்பீங்க, நான் ரோட்ல நிப்பேன். சாமி, உதவாத வேலை, உயிர் போற வேலை நமக்கு வேண்டாம். ஆள விடுங்க. நல்லா இருக்க ராஜப்பா. ராஜப்பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த நல்ல காரியத்தை செய்ய பயப்படுறியா? சாமி, இந்த பயங்கிற சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்ச காலமா தான் புரியுது.
நான் தனி கட்டியா இருக்கும்போது தைரியமா தான் இருந்தேன். அப்போ நீங்க இதை சொல்லிருந்தீங்கன்னா சரி விடுறா, ஆலியம் சாவு நூலியம் சாவு ஒத்துட்டு இருப்பேன். ஆனா சாமி, இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்லை. வாங்க. பாத்தீங்களா சாமி, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குறாங்க. இதுக்கு தூக்கத்தை கெடுக்குவா, இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு துக்கத்தை உண்டாக்குவா. ஆனா எவனோ ஒருத்தன் பில்லா வேஷம் போடுறான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி. நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய்க்கு யார் சாமி சொர போடுறது? ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க, ஆனா ஊட்டி உலக ஒரு பைய கூட வர மாட்டான் சார். ராஜப்பா, ஊராம் பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு. பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதையாச்ச சாமி நான். எனக்கு பாசம் இருக்காதா? அதுகளும் பாவம் என் மேல உசிரியே வச்சிருக்கு. ராஜப்பா, இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டணும், அவங்களை எப்படி வளர்க்கணும்? கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா, இல்ல தெருவுல ஆடி பாடி தெரு தெருவா அலைஞ்சி கேவலமா பிச்சை எடுத்து வளர்க்கணுமா? அவங்களுக்கு வயிறு பெருசா வாழ்க்கை பெருசா? 4 பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா, டாக்டர் ஆக வேண்டாமா? வீதிதான் விதினாயிருச்சுல. விழுங்க சுவாமி, குழந்தைங்க தெய்வம் தான், தெய்வத்தை தெருவில் விடக்கூடாதுதான். ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், எங்க போவேன்? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன். அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், அருமையா படிக்க வைக்கிறேன், உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஆனா இத்தனையும் நீங்க சொன்ன நான் செஞ்சா செய்வீங்க. ராஜா, எனக்கு இறக்கம் இருக்கு, பாசம் இருக்கு. வில்லாவும் கூட்டாளியும் எனக்கு எதிரி இல்லை. உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே, அவங்க இந்த நாட்டுல இருக்கலாமா? இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க, ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க? சொல்லு ராஜா, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சாமி, இந்த மர மண்டைக்கு இன்ச்சு இன்ச்சா ஏத்தணும். சாமி, உங்க சொல்லுக்கு சம்மதம். தேங்க்யூ ராஜப்பா, தேங்க்யூ ராஜப்பா. என் லட்சியம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். இனிமே இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன சேர்ந்தது? அதோட அவங்க அப்பா யாரு, எங்க இருக்க?